நீங்கள் கேட்டவை படத்தில் இடம்பெற்ற பாடலில் ரசித்து கீபோர்டு வாசிக்கும் இசை கலைஞராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நிஜ இசை கலைஞர் கிருஷ்ணமூர்த்தி என்கிற மதன் பாப். மதன் பாப் இசைக்குழுவில் இருந்துதான் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் இசை புயலாக உருவெடுத்தார். அந்த வகையில் ஏ.ஆர். ரஹ்மானின் குரு மதன் பாப் என்கிறார்கள் திரை உலகினர். இசை கச்சேரிகளை நடத்தி வந்தாலும் சினிமாவிலும் தொடர்ந்து சிறிய வேடங்களில் நடித்து வந்தார். குறிப்பாக பூவே உனக்காக படத்தில் கதா என்கிற கதாபாத்திரத்தில் நடித்து சார்லியுடன் சேர்ந்து ரசிகர்களை சிரிக்க வைத்தார். பிரெஞ்ச் படத்தில் இதோ வந்துட்டேன் என்று அவர் ஓடிவந்து செய்யும் அலப்பறையால் அரங்கம் அதிர்ந்தது. வடிவேலுவின் குழுவில் இணைந்து ஐயா, காமராசு, சுந்தரா டிராவல்ஸ் என ஏராளமான படங்களில் ரசிகர்களை சிரிக்க வைத்தார் மதன் பாப். தெனாலி, வில்லன், பிரியமான தோழி என தமிழில் மட்டும் 180க்கும் அதிகமான படங்களில் நடித்துள்ளார் மதன் பாப். மலையாளத்தில் 2 படங்களிலும், ஹிந்தி, தெலுங்கில் தலா ஒரு படத்திலும் நடித்திருக்கிறார். செல்லமே, கிரி என்று அவர் நடித்த படங்கள் ஒவ்வொன்றும் அவரது குணச்சித்திர நடிப்பின் பெருமையை சொல்லும் விதமாக அமைந்தன. ஒரு கட்டத்தில் தொலைக்காட்சியில் முழு நீள நகைச்சுவை நிகழ்ச்சி ஒன்றை வழங்கி மேலும் புகழடைந்தார் மதன் பாப். மது பழக்கம் இருந்த நிலையில் புற்றுநோய் பாதிப்புக்குள்ளான மதன் பாப் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு உடல் மெலிந்து தனியார் மருத்துவமனை ஒன்றில் தீவிர சிகிச்சைக்கு பின்னர் கேன்சருடன் போராடி மரணத்தை வென்று வீடு திரும்பினார். பொருளாதார ரீதியில் நொடிந்த அவர் கடந்த 1 வருடத்திற்கு மேலாக அடையாறில் உள்ள தனது வீட்டில் இருந்தபடியே மருந்து எடுத்து வந்தார். இந்த நிலையில் மதன் பாப் சனிக்கிழமை மாலை 5:30 மணியளவில் உடல்நலக் குறைவால் காலமானார். தகவல் அறிந்து அவரது மகன் மற்றும் உறவினர்கள் மதன் பாப் வீட்டிற்கு சென்று இறுதி அஞ்சலிக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்தனர். மதன் பாப்பின் மரணம் அவரது குடும்பத்தினரை மட்டுமல்லாமல் திரை ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் யுவராஜ் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.